என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்சி சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? வாய்ஸ் ஆஃப் சாண்டி அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். அண்டர்ரேட்டட் டப்பிங் ஆர்டிஸ்ட் வீடியோன்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதை பார்க்கலாம். தாய் கழுவி நீளமா பேசாத மூச்சு வாங்க. ஒன்ற புருஷ அதான் என்ற அப்ப ஜமீன் பட்டா யாரோ 10 பேர் அடிச்சு டவுன் ஆனவன் இல்லடா நானு. நான் அடிச்ச இப்போ வாய்ஸ் இப்படி மாறிடுச்சு இப்போ டக்குன்னு. வசீகரன் ஒரு வாரம் டைம் தரேன். ஓ, இவர் பேசியிருக்காரா? இவர் நிறைய ஏதோ படத்துலாம் நடிச்சிருக்காரு தமிழ் படத்துல. இவர்தான் பேசுறாரா? இதயத்துக்கு ரொம்ப நல்லது. லட்டுல வச்சேன், இது தெரியும். லட்டுல வச்சேன்டா. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவரே நடிச்சுதான் நல்லா இருந்திருக்கும். ஒர்க் பண்றவங்களே கிடைக்கிறது இல்ல. அதுல முக்கியமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா டப்பிங் கலைஞர்கள் தான். நம்ம தமிழ் சினிமால பாக்குற நிறைய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் அவங்களோட குரல்கள் மூலமா அவங்க நடிக்கிற கேரக்டர்களுக்கு உயிர் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். நம்ம சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த நம்மளோட ஃபேவரட்டான கதாபாத்திரத்துக்கு தன்னோட குரல்கள் மூலமா உயிர் கொடுக்குற இவங்களுக்குன்னு சரியான அங்கீகாரம் கிடைக்காமலும் மக்கள் மத்தியில பிரபலம் அடையாமலும் இன்னுமே அண்டர்ரேட்டடா இருக்கிற சில டப்பிங் கலைஞரை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் தான் சாண்டி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவரோட நாடகத்துல பாத்துருக்கேன். ஆமாம், அவர் நடிப்பாரு. அதுதான் ஜாக்கி சானுக்கு வாய்ஸ் கொடுத்தாரா? இதுல ஃபர்ஸ்டா இவர் தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் முரளிகுமார். சில டிவி சீரியல்லையும் பார்த்திருப்பீங்க. இவர் தமிழ் சினிமால இருந்து ஹாலிவுட் வரைக்கும் நிறைய நடிகர்களுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்டா 90s கிட்ஸ்ல இருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் நிறைய பேரோட ஃபேவரட் நடிகரான ஜாக்கி சான் அவர் நடிச்ச நிறைய படங்களுக்கு முரளி அவர்கள் தான் தமிழ்ல டப்பிங் பண்ணியிருக்காரு. எங்க ஊர்ல இருந்த புனிதமான புத்தர் சிலையை திருடிட்டாங்க, அதை எடுத்து வந்துட்டு. ஜாக்கி சான் அவர்கள் நடிச்ச மூவிஸ்க்கு மட்டும் இல்லாம சுட்டி டிவில ஒளிபரப்பான ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் டிவி சீரிஸ்ல வந்த அந்த ஜாக்கி கேரக்டருக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஏய் ஜாக்கி அங்கேயே நில்லு, பாரு அங்கிள் வரதுக்குள்ள நீ ஏதாவது பண்ணு. கார்ட்டூனுக்கு அப்படியே மூவிக்கு அப்படி பண்ணிருக்காரு. யூனிக்கான கேரக்டர்னா அது ஜானி டெப் அவர்கள் நடிச்ச. ஓ, இதுக்குமா? அந்த கேப்டன் ஜாக் ஸ்பேரோட குரலுக்கு சொந்தக்காரர் முரளி அவர்கள் தான். இது தெரியாது. டப்பிங் பண்ணிருப்பாரு. சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போயிடுது. அந்த குடிச்சுக்கிட்டே அந்த போதையில இருக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை. அடுத்ததா முரளி அவர்கள் வாய்ஸ் கொடுத்ததுலயே என்னோட ஃபேவரட் கேரக்டர்னா அது நாட்டாமை படத்துல பொன்னம்மா அவர்களுக்கு ரொம்பவே நேர்த்தியா வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. யாரு தாயி? நான் உனக்கு மகனா பிறந்ததுனால நீ தாயான, இல்லாட்டி போனா நீ மலடி. தாய்ங்கிறது நான் உனக்கு கொடுத்த பட்டா. அடுத்ததா ரன் மூவில ஆக்டர் அட்டுல் குல்கர்னி அவர் நடிச்ச இந்த பாஸ்கர் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்ததுக்காக பெஸ்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் அவன் வருவானான்னு கேட்டா இவன் வருவான்னு சொல்லல. அவன் வரக்கூடாது, தாண்டக்கூடாது. நெக்ஸ்ட் ஆக்டர் லால் அவர்கள் நடிச்ச சண்டைக்கோழி மூவில ஸ்டார்ட் பண்ணி அவர் நடிச்ச பெரும்பாலான படத்துக்கு முரளி அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அது என்னமோ தெரியலடா, பரம்பரை என் கையாலேயே சாவறானுங்க. முரளி அவர்கள் இது மட்டும் இல்லாம நேஷனல் ஜியோகிராபிக் சேனலுக்கும் சில டிவி சீரியலுக்கும் சில பிரபலமான ஹாலிவுட் மூவிஸ்க்கும் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல நெக்ஸ்டா இவர் தான் வாய்ஸ் KGF மட்டும் இல்லாம ஹாலிவுட், பாலிவுட், மாலிவுட், டாலிவுட் பேசியிருக்காரா? இண்டஸ்ட்ரியில இருக்கிற சில முக்கியமான நடிகர்களுக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஆக்டர் வினித் அவர்கள் நடிச்ச காதல் தேசம் மூவில ஸ்டார்ட் பண்ணி அவர் நடிச்ச சில படங்களுக்கு சேகர் அவர்கள் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அழகை சொல்ல வார்த்தைகள் இல்லை, வயலின் இருந்தால் கொடுங்கள், வாசித்து காட்டுகிறேன். நெக்ஸ்ட் ஆக்டர் பிரபாஸ் அவர்கள் நடிச்சு வேர்ல்டு லெவல்ல ஹிட்டான பாகுபலி பார்ட் 1 அண்ட் பாகுபலி பார்ட் 2ல வர இந்த அமரேந்திர பாகுபலி கேரக்டருக்கு கரெக்டா இருக்கும் அந்த வாய்ஸ். பிரபாஸ் பேசுற ஒரு ஃபீல். தாயையும் தாய் நாட்டையும் எவனும் தொட முடியாது என்பதை நிரூபிக்க எதிரியை கிழித்து செங்குருதி குடித்து அறிவிக்க போகிறேன். என்னோடு வரப்போவது அந்த மாதிரி படம் டப்பிங் மெயின் ரீசன் நல்லா கொடுக்கலனா நல்லா போவது யார்? மரணத்தை தாண்டி என்னோடு வாழப்போவது யார்? ஜெய் மகள் மதை. அடுத்ததா கன்னடா சினிமா இண்டஸ்ட்ரியில ரிலீஸ் ஆகி இந்திய அளவுல மிகப்பெரிய ஹிட் அடிச்ச KGF சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2ல நடிகர் யாஷா அவர் நடிச்ச இந்த ராக்கி பாய் கேரக்டர் சொந்தக்காரர் சேகர் அவர்கள் தான். 8 ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு ஒரு பண்ணு கிடைக்கும். இங்க எவனை பார்த்தும் பயப்படாத, எவனும் உன்னை விட பலசாலி இல்ல. உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்ல. அடுத்ததா இப்ப நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்கள் நடிச்சு இந்திய அளவுல புஷ்பா பார்ட் 1 பார்ட் 2 மூவில வர வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. இது என் காலு, இதுவும் என் காலு, என் கால் மேல நான் கால் போட்டுக்கேன்.
பொம்மகள் மேலே போட்டுக்க. அடுத்ததா ஆக்டர் ஷாருக் கான் அவரோட உண்மையிலே வாய்ஸ் போட்டுக்க. நம்ம இவ்வளவு நாள் நம்பி கேட்டுக்கிட்டு இருக்கிற இது குரலுக்கு ஷாருக்கானோட சொந்தக்காரர். வாய்ஸ் மாதிரியே இருக்கு. என்ன சொல்றாரு? அடுத்ததா உங்கள நிறைய பேர் இந்த சீனை ஒரு தடவையாவது உங்களோட வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிருப்பீங்க. தோனி படத்துக்கு அந்த அப்பா, கரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் சுஷாந்த் சிங் வாய்ஸ் மாதிரியே இருக்கும் அது கிட்டத்தட்ட. பார்க்க எப்படியே போயிடுமா ஆ, அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. நடிகர் பயங்கரம். சுஷாந்த் சிங் அவருக்கு வாய்ஸ் கொடுத்தது சேகர் அவர்தான். நெக்ஸ்ட் ஹாலிவுட் மூவியான ஆ. மூவில ஆக்டர் ஆமா, அது கடைசிலாம் பயங்கரமா இருக்கு. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபைட் துவம்சமா இருக்கணும். அதுல வர பொண்ணுங்களா அம்சமா இருக்கணும். என்கிட்ட எல்லாம் பேசக்கூடாதுன்னு அப்பா மூச்சு விடாம பேசுவாரு. அடுத்ததா ஆக்டர் மகேஷ் பாபு அப்படின்னு சொன்னாலே நம்மள நிறைய பேருக்கு இந்த டைலாக் தான் ஞாபகம் வரும். இந்த ஜனங்களை பயமுறுத்தணும்னா அப்பப்ப இதுதான் அது. இதுதானே. இல்ல பால் குடிக்கணும். இந்த பிசினஸ் மகேஷ் பாபு அவருக்கு தமிழ் டப்பிங் கொடுத்ததும் சேகர் அவர்கள் தான். வாய்ஸ் ஆர்டிஸ்ட் சேகர் அவர்கள் இது மட்டும் இல்லாம சில முக்கியமான படத்துல வர சில முக்கியமான கேரக்டருக்கும் அவரோட வாய்ஸ் கொடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் இவர் தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் கதிரவன். இவர் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹாலிவுட்ல வர சில முக்கியமான கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஓ, வில்லனுக்கு தான் கொடுப்பாரு. டாக்டர் போரா அவருக்கு அவ்வளவு பர்ஃபெக்ட்டா வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. அந்த வாய்ஸோட சொந்தக்காரர் இவர்தான். வசீகரன் இதுக்கு 100 ஆனா மனுஷங்களோட இந்த வாய்ஸ் ஆக்கர்ஷிக்க அந்த ஃபேஸ்க்கு செட் ஆகும். நான் இதுக்கு 100 யாருக்கு சொல்ற? அவருக்கும் இந்த வாய்ஸ் அப்படி சொல்லு, இதுக்கு கரெக்டா இருக்கு. அவெஞ்சர்ஸ் மூவில ஆஸ்காரோட கடவுளான தார் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது இவர்தான். அது தோர்ப்பா, தாருன்னு தார ஊத்திட்டு. அடுத்தது அழகிய தமிழ் மகன் மூவில தளபதி விஜய் அவரோட அப்பாவா பரணி அவர்கள் நடிச்சிருப்பாரு. அவங்க நடிச்ச இந்த கதிரவன் கேரக்டருக்கு இவர்தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு அநேக எப்படி வாய்ஸ் பத்தியா அவருக்கு இப்படி அடுத்ததா ஹாலிவுட் மூவிஸ்லயே அதிகமா கலெக்ஷன் பண்ண இந்த அவதார் மூவியோட வில்லன் ஸ்டீபன் ஹாங் அவருக்கும் கதிர் அவர்கள் தான் தமிழ்ல வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த எதுக்காக வெயிட் பண்ணா? சாம. அடுத்ததா சந்திரமுகி மூவில வந்து அந்த சாமியார் கேரக்டர் யாரும் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அந்த ஆச்சரிய கேரக்டர் கதிரவன் அவர்கள் தான். இவர் இந்த வீட்டை விட்டு இந்த போயிட்டா கரெக்டா அந்த ஃபேஸுக்கு ஏத்த வாய்ஸ் உட்காரு. உங்களுக்குதான். கதிரவன் அவர்கள் இது மட்டும் இல்லாம சில ஹாலிவுட் மூவிஸ்க்கும் சில கார்ட்டூன் அனிமேட்டட் சீரிஸ்க்கும் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல நெக்ஸ்டா இவர் தான் சீனியர் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பாலகிருஷ்ணன் அவர்கள். நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்ச நிறைய கேரக்டரோட இவர்கள் தான். 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் மூவியான கும்ஃபு ஹஸ்டில், அதாவது மிரட்டல் அடி மூவியோட ஹீரோக்கு வாய்ஸ் கொடுத்தது பாலகிருஷ்ணன் அவர்கள் தான். உனக்கு முதல் சான்ஸ் கொடுக்கிறேன். ஜோரா வலது கையில ஏத்தி வயித்துல ஒரு குத்து. ஐயா, இதெல்லாம் எப்பிக். நெட்ஃபிளிக்ஸ்ல விட்டாங்க. இந்த இது சூப்பரா இருந்துச்சு. என்ன வேலைமா செய்யற? சித்தாலே. அடுத்ததா வேல் மூவில ஆக்டர் கலாபவன் மணி அவர்கள் நடிச்ச இந்த சக்கரபாண்டி ஓ, கேரக்டர் அப்படியா? அப்ப அவர் வாய்ஸ் இல்லையா அது? வாய்ஸ் இல்லையா அது? தெரியல. ஜெயமோகனோட ஃபர்ஸ்ட் படமான ஜெய மூவில வந்த அந்த வில்லன் கேரக்டருக்கு தரமான ஒரு டப்பிங் பண்ணிருப்பாரு. கண்ணை மூடாத. காதலிக்கும் போது கண்ணை திறந்தால காதலிச்சு. நான் இப்ப இவனை அடிச்சுட்டே இருப்பேன். கரெக்டா இருக்கும் வாய்ஸ். இதுல அடுத்ததா இவர் தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ரவி சங்கர். இவர் தமிழ்ல மட்டும் இல்லாம ஹாலிவுட்ல வந்து நிறைய ஃபேவரட்டான கேரக்டருக்கும் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் மூவியான அயன் மேன் மூவில டோனி ஸ்டார்க் இவரதான் தூக்கிட்டு விஜய் போட்டு தொலைச்சாங்க. உசா வாங்கி திரும்பி கொண்டு வந்து உசரா வாங்கிறாங்க. அவர்கள் நடிச்ச இயற்கை மூவில ஸ்டார்ட் பண்ணி அவர் நடிச்ச பெரும்பாலான படங்களோட குரலுக்கு சொந்தக்காரர் ரவி சங்கர் அவர்கள் தான். அல்லனே நான்சி, நான் கூட தான் லவ் பண்றேன். அடுத்ததா டிசி மூவியோட 2 தூண்னா அது பேட்மேன் அண்ட் சூப்பர்மேன் தான். அந்த 2 கேரக்டருக்குமே இவர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அது தூக்கி போட்டு போயிருக்காங்க. தூக்கி போடு ஏன் கொள்ளை அடிக்கணும்? உன் திறமையை பார்க்க நான் ரொம்ப ஆவலோட இருக்கேன். இவர் இது மட்டும் இல்லாம விஜய் டிவில ஒளிபரப்பான பாக்கியலட்சுமி டிவி சீரியல்ல வந்த இந்த கோபிநாத் கேரக்டருக்கும் இவர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல அடுத்ததான் இவர் தான் அஜய் கபூர். இவர் கோலங்கள் டிவி சீரியல்லையும் சில படங்கள்லயும் பார்த்திருப்பீங்க. இவர் அந்த அயன் மூவில வந்த அந்த கமலேஷ் கேரக்டருக்கு தான் வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. வாய்ஸ் ஆச்சு தாஸ் உனக்கு வயசு பத்தலடா. ஆக்சுவலா இவர் தான் அந்த கமலேஷ் கேரக்டர்ல நடிக்க வேண்டியவர். ஆனா இவர் டப்பிங்லயே கேரக்டர்ல வாழ்ந்த ஒரு ஃபீலை கொடுத்திருப்பாரு. லட்டுல வச்சு எல்லாருமே இவர்தான்னு தெரிஞ்சு. இதுல நெக்ஸ்ட் இவர் தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் கோபி நாயர். இவர் விஜய் டிவியோட வாய்ஸ்க்கு ஆமா, சொந்தமா இவர் பார்த்திருக்கேன். அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணி சீரியலுக்கு இடையில போடுற ப்ரோமோ என்ன வாய்ஸ் பேசுறாரு? இவரோட தான். அதுல ஃபர்ஸ்ட் 90s கிட்ஸோட ஃபேவரட் டிவி நிகழ்ச்சியான மேன் vs வைல்ட்ல பியர் கேர்ள்ஸ் அவருக்கு தமிழ்ல வாய்ஸ் கொடுத்தது கோபி நாயர் அவர்கள். 5 மீட்டர் ஆழத்துக்கு இறக்கி விட்டுருக்காங்க. இங்க விதவிதமான காட்டு இவர் இருக்காரா இல்லையா இப்ப? அடுத்ததான் விஜய் டிவியோட ஃபேமஸான இதிகாச தொடரான மகாபாரதத்துல சகுனி கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்க சொன்னா மனுஷன் அப்படியே வாழ்ந்திருப்பாரு அந்த கேரக்டரா. தர்மம் அல்லவா தாங்கள் சூழ்ச்சி புரிய மாட்டீர்களே. அடுத்ததா ஹாலிவுட் மூவிஸான அவெஞ்சர்ஸ் மூவில லோக்கி கேரக்டருக்கு வாய்ஸ் லோக்கிக்கா? மனிதாபிமானத்தோட எல்லையை பார்க்கறதுக்காக வந்திருக்கியா? அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன யாரால தடுக்க முடியும்?
இதில் நெக்ஸ்டா இவர் தான் வாய்ஸ் சின்சான். சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் நிறைய ஃபேமஸான கார்ட்டூன் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது இவர் தான். அடுத்ததான் 90s கிட்ஸோட ஃபேவரட் அனிமேட்டட் கார்ட்டூன் சீரிஸ்னா அது பென்டன்னே சொல்லலாம். அந்த பென்டன்ல வர அந்த பென் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது இவர் தான். புரியல. ஆனா இப்ப நாங்க வெளிய போனப்போ அங்க எது மூவ் ஆறத பார்த்தேன். யாரோ ஒருத்தர்னு சொல்லணும். என் பேரு பென் டென்னிஸ். அடுத்ததா இப்ப 2K கிட்ஸோட ஃபேவரட்டான அனிமேட்டட் சின்சான் கார்ட்டூன்ல 2K கிட்ஸா எனக்கு புரியல. அடுத்ததா பல பேரோட ஃபேவரட்டான சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். சீசன் 1ல இருந்து 3 வரைக்கும் ஹோஸ்ட் மனிஷ் இதெல்லாம் உட்கார்ந்து டைமிங் பார்த்துட்டு அவரு கூட அப்படி பேசுவாரான்னு தெரியல. இது தமிழ்ல அவ்வளவு சூப்பரா இருக்கும். பிராண்ட் நியூ ஷோக்கு நான் வரவேற்கிறேன். சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இதில் நெக்ஸ்டா இவர் தான் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் அசாம் ஷெரீப். நம்ம கேட்டு ரசிச்ச நிறைய கேரக்டரோட வாய்ஸுக்கு சொந்தக்காரர் இவர் தான். அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா பாகுபலி மூவில இந்த பல்வாள் தேவன் கேரக்டருக்கு அவரு வந்து இது பிரபாஸுக்கு பேசியிருக்காரு, இவரு தானா பேசியிருக்காரு. அமரேந்திர பாகுபலி. அடுத்ததா விஜய் டிவில ஒளிபரப்பான இந்த இதிகாச தொடரான மகாபாரதம் சீரியல்ல இந்த கர்ணன் அவரோட கேரக்டருக்கும் அசாம் அவர்கள் தான் ரொம்ப பர்ஃபெக்டா வாய்ஸ் கொடுத்திருப்பாரு. அளவுக்கு மீறிய சுமை ஏற்றப்பட்டால் சக்கரம் பூமியில் புதையத்தான் செய்யும். இது மட்டும் இல்லாம ஏழாமரி மூவியோட வில்லன் இவர் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஒருத்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண நான் இப்ப ட்ரை பண்ணேன். ஆனா எப்படின்னு தெரியல, என்னால அது முடியல. அது ஏன்னு தெரிஞ்சாகணும். இதில் நெக்ஸ்டா இவர் தான் வாய்ஸ் ஆக்டர். நம்ம சின்ன வயசுல இருந்து பாக்குறேன் நிறைய ஃபேவரட்டான கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தது இவர் தான். அதுல ஃபர்ஸ்டா 90s கிட்ஸோட ஃபேவரட் அனிமேஷன் கேரக்டர் சோட்டா பீம் அவரோட வாய்ஸ் சொந்தக்காரர் ஷாம் அவரோட. சேலாப்பூர் கிராமத்துல பெரிய ரொம்ப சின்ன பிள்ளை வாய்ஸ் மாதிரி வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்டிங் சீரிஸா இருக்கிற இந்த வாய்ஸோட ஹீரோவான அந்த பிளேயர் 56 அவருக்கும் வாய்ஸ் கொடுத்தது இவர் தான். அவ்வளவு ஈஸியா செத்து ஹீரோ கொடுத்துருக்கு. நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். இதில் நெக்ஸ்டா இவர் தான் சீனியர் வாய்ஸ் டப்பிங். தெரியும். நம்ம சைல்ட்ஹுட்ல நம்ம ஜாக்கி நிறைய கார்ட்டூன் கேரக்டர் அங்கிள் வாய்ஸ் ஜாக்கி சொந்தக்காரர் இவர்கள் தான். இதுல ஃபர்ஸ்ட் ஜாக்கி அனிமேட்டட் சீரிஸ்ல அங்கிள் கேரக்டருக்கு முரளி அவர்கள் அவருதான் எழுதி இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுல ரகசிய குறிப்பு ஏன்னா நம்மளாம் வெளிக்கொண்டு பார்த்துருப்போம். நிக் சேனல்ல ஒளிபரப்பான இதெல்லாம் இந்த கண்ட்ராவியும் நம்ம பார்க்க முரளி அவர்கள். ஆஹா எவ்வளவு பலகாரங்கள். ஆஹா இப்படி ஒரு பிரமாண்டமான சமுசாய வாழ்க்கையை நான் பார்த்ததே கிடையாது. இத பார்த்த உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே சாப்பிட வேண்டியதா. ஆஹா அடுத்ததா கும்ஃபு ஹாஸ்டல் மூவில மாஸ்டருக்கெல்லாம் மாஸ்டர்ல ஒருத்தரான இந்த மேன்ஷனோட ஓனருக்கும் முரளி அவர்கள் தான் வாய்ஸ். இங்க பார்க்கல கோடாரி கும்பலுக்கும் எங்களுக்கு ஆமா இதுல நீ இருக்கு மூக்க நுழைக்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகிறதுனால இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து ரசிச்சு நிறைய கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இன்னும் அண்டர்ரேட்டடாகவே தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்கள பற்றியும் கூடிய சீக்கிரம் வீடியோ போட்டுருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எப்படி ஒருத்தன் அந்த போரா கேரக்டரு, அதுக்கப்புறம் அவதாரில் அந்த வில்லன் கேரக்டரு, ரெண்டுத்துக்கும் அந்த ஃபேஸுக்கு ஏற்ற வாய்ஸ் இருக்கும்ல. நம்ம சில படம் பார்ப்போம், டப்பிங்கில் படம் பார்ப்போம் தமிழில். அது இந்த கேரக்டர் அப்படியே அந்த கேரக்டர் தமிழ் பேசினா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் சில இதெல்லாம். இது அந்த மகேஷ் பாபுவோட இந்த இது கண்டுபிடிச்சிட்டோம். டப்பிங்ல போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இவர் பாப்பா அவரை நோட் பண்ணிங்க. இவர் பண்ணாரா, இவர் எழுதி கொடுத்தாங்களான்னு தெரியல. அது யாரும் கேட்டாங்களா என்னன்னு தெரியல இன்டர்வியூல. அதை யாராவது கேளுங்க. ஆனா சில படம் நாங்களும் பார்த்திருக்கோம். சில படத்துலலாம் இந்த தமிழ் டப்பிங் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ அந்த எமோஷனே இல்லாம ஏதோ கடமைக்கு பேசுற மாதிரி, சாப்பிட்டியா சாப்பிட்டேன், தூங்குனியா தூங்குனேன், அதாவது வருத்தத்துல பேசுறதும் அப்படி நார்மலா ரோபோ மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இரிட்டேட்டிங்கா இருக்கும் சில இதெல்லாம். அதாவது இது அதுக்கு ஒரிஜினல் வாய்ஸ்லயே பாத்துறான்டா அப்படின்னு மாதிரிதான் இருக்கும் சில இதெல்லாம். விஜய் சேதுபதி கொடுத்தாரு பாருங்க. தயவு செய்து அந்த இப்போ அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. திரும்பியும் நான் கிளிக்கிறேன், வேற யாரையாவது தூக்கிட்டு வந்துடுறாங்க. வேற யாராவது அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போட்டு தொலைச்சிடாங்க. கண்டிப்பா அந்த படம் ஃபிளாப் ஆயிடும். ஓடாது, யாரும் போய் பார்க்க மாட்டாங்க. சொல்றேன், அது எவ்வளவு அந்த வாய்ஸ்ல எவ்வளவு இது இருக்கும். அது ரொம்ப அதுவும் அந்த கடைசி அயன்மேன் சொல்லிட்டு அதெல்லாம் சரியான காமெடியா இருந்துச்சு பார்க்கும்போது.
இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் திரும்பி அவரோட வயசுலயே டப்பிங் பண்ணி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது பார்த்தோம், அது செமையா இருந்துச்சு. ஆமா. என்ன சீரிஸ் பார்த்தாலும் சரி, எந்த படம் இப்ப தமிழ்ல 1, 2 நமக்கு டப் பண்ணி ஆமா, குடுக்குறது அது சிலது நல்லா கனெக்ட் நல்லா ஆகும். ஆயிடுது. 1, 2 பிடிக்க மாட்டேங்குது. ஆமா. மிரட்டல் அடியே நமக்கு பிடிச்சிருச்சு. அதனால மிரட்டல் எல்லாம் நமக்கு இதெல்லாம் அந்த டைம்ல வந்துச்சு. சூப்பரா பண்ணிருப்பாங்க அந்த இப்போ இப்போ வர டப்பிங். சீரிஸ், நிறைய சீரிஸ் படம்லாம் நாங்களும் தமிழ்ல பார்ப்போம். 1, 2 நல்லா இருக்கும். இந்த ஹாட்ஸ்டார்ல ஒரு ஒரு படம் தமிழ்ல பார்த்தோம். கேவலமா கொடுத்து வச்சிருக்காங்க தமிழ் ஆமா, டப்பிங். ஆமா. சுத்தமா கனெக்டே ரொம்ப ஆகல. அதாவது அது அது ஒரு ஹாரர் சீரிஸ். இது படம் அது. ம். அது அது பயப்படவே மாட்டாங்க. அந்த வாய்ஸ்ல பயமே இருக்காது. கத்துறதே காமெடியா இருக்கும். ஐயோ அம்மம்மா அடிப்பாங்க. என்னடா பண்றீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த படம் பார்த்தா பயம் வரணும், சிரிப்பு வருது. அது அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்கு. எப்படிடா ஒரு சீரிஸ் இந்த கொரியன்ல ஒரு சீரிஸ் பார்த்தேன். ஒரு பொண்ணு வந்து சிரிக்கிற மாதிரி தான் அதோட ஆமா, ஃபேஸ் ஆமா. இருக்கு. ஈன்னு பல காட்டுது. ஆனா தமிழ்ல பார்க்கும்போது ஈன்னு அது சும்மா சும்மா என்னடா இது லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கு. ஆமா. அவங்களோட லாங்குவேஜ் கொரியன்ல மாத்தி பார்த்தா அந்த பொண்ணு லைட்டா தான் சிரிக்கிற மாதிரி அந்த அதான் ரொம்ப சவுண்ட் டூ மச்சா கேக்குது. இது பண்ணி இவங்க வச்சிருக்காங்க. ஓவரா இது பண்றேன்னு கெடுத்து ஆமா, வைக்கிறாங்க. ஆமா. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்